ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஆதிக்கு ரொம்ப ஹாப்பி தாத்தாவை பார்த்ததுமே. அப்பாக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக சிக்கன் எடுத்திருந்தோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபி. ஜஸ்ட் ஆனியனை கட் பண்ணிக்கோங்க, டொமேட்டோ பியூரி பண்ணிடுங்க. குக்டி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இது பேச்சுலர்லேருந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் அத்தன்டிக் பள்ளிப்பாளையம் மசாலா மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால ஆதிக்கு வெறும் சிக்கன் பீசஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரசம் கூட கொடுத்துட்டேன். அப்பானா எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அவருக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து டேஸ்டியாக இருக்கணும்னு சொல்லி பண்ணினேன். காலையிலேருந்து அவர் வராருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரூம் ரெடி பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் நிறைய கதை சொல்லி இவனை கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, சிக்கன் கிரேவி ரெடி. நல்ல மழை வர கிளைமேட். ஸோ சுட சுட சிக்கன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்.